மாப்பிள வணக்கம். என்ன மாப்பிள பண்றீங்க? ஆமா, இது வந்து நம்ம அது வேற யார் வீடும் கிராணி. ஏதாவது கிளவி வீடு, கிளவி வீடுக்கு போய் சிவிஜிஎஸ்கே தான் பண்ண போறோம். இந்த சிவிஜிஎஸ்கே பூச்சி அது மட்டும் இல்லாம நார்மல் இருக்கணும். என்னடா இது? அந்த கிண்ட போட்டு வச்சுக்கலாம். மேல்பை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, நான் வந்து ஐயோ அந்த துப்புடா ஏசா துப்புடா. இவன் இந்த எலுமின் மூடு செம்மையா இருக்குங்க. நான் மைக்க ஆன் பண்ண வரேன்ட்டாங்க. ஐயோ இது வேற பாத்துருச்சுடா, கிளவி வேற பாத்துருச்சுடா. ஐயோ செத்து போன எலிலாம் எனக்கு அடிக்குதுடா. கிளவி எங்கடி ஐயோ கிளவி வந்துருச்சு. நல்ல டிராப்ல பாட்டுல என்னடா அது வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்காது. நான் ரெக்கார்டிங்க பாக்குறேங்க. ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருக்கா இப்பதான் பார்த்தேன். அதனால ஃபர்ஸ்ட் இப்படி போயிட்டு ஷார்ட் கட் ஷார்ட் கட் ஷார்ட் கட் ஷார்ட் கட் தள்ளி விட்டு போடா. அவன் பாத்துக்கோ. கிளவி எங்க இருந்து வேணாலும் வரும். அந்த கிளவிய டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது நம்ம வேலையில. போயிட்டே இருக்கும். இதான் சத்தம். டேய் என்னடா சோளக்காட்டு உண்மையில எங்க இருக்கு? பாவி சோளக்காட்டு உண்மையில திருடிட்டு வந்துருச்சு. திருட்டு கிளவிங்க. இந்த திருட்டு கிளவிய ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோல. ஆமா நான் வெண்பாட்டு இன்னும் பார்க்கல. நான் மறந்தே போயிட்டேன். வெண்பாட்டு எங்கேயோ நான் அவளை பார்த்தேன். ஆமா ஓ திருட்டு கிளவி எங்கடி இருக்க? ஐயோ திருட்டு கிளவி பார்த்து கேட்டாலே வந்துருச்சு. திருட்டு கிளவி இது வேற உனக்கு ஒருத்தன் ஐயோ எச்சுக்குப்பி வந்துட்டான்டா. எச்சுக்குப்பி வந்துட்டான்டா. ஃபர்ஸ்ட் போய் கண்ணை இது பண்ணிட்டு அந்த கிளவி ஒரு கைமா பண்ண வேண்டியதான். சாப்பான் போட்டுக்கிட்டே இருக்கு. என்னோட நேரம் போடல இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் எடு. இது தடா போடுமான்னு பாக்குறேன். முடியாது. பேய் முடிச்சிருக்கு நினைக்கிறேன். பாட்டு வச்சிருக்கு. இதுல என்ன வச்சிருக்கு? ஓ பாரு பிளட் ஸ்பெஷல் கீ வச்சிருக்கு. நீ வாடி வாடி வாங்கடா டாடி. நீ வா. ஐயோ செத்த அடினா எனக்கு அடிக்குது. சீக்கிரம் வாடி. ஷார்ட் கன் தயார். ஒரு புல்லட்டை செலுத்த வேண்டும். அதன் பிறகு இதை தள்ளி விட்டு அதை கூப்ப வேண்டும். அதன் பிறகு பணம் பொட்டுன்னு போட வேண்டும். பொட்டுன்னு மண்டே போட்டோம். ஐயோ கட்டி வாங்க வேண்டிய வேலையா இருக்கு எனக்கு. ஐயோ கிளவி நவுந்துரு. நான் செம்ம காண்ட இருக்கேன். நவுந்துரு நவுன்ட்டேன். இதனோட கையை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கேன். ஐயோ அந்த இடத்த பாருங்க. நம்மளாம் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் போய் அந்த ஸ்பெஷல் கீ எடுத்துட்டு நம்ம அந்த ரூமு போய் திறக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 பாரு இது சிவி அடிச்சுக்கான இது அடிச்சுன்னா நம்பர் 1 அது போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு இங்க ட்ராப் பண்ணிட்டு நான் போய் அந்த அதனா ஸ்பெஷல் கீ எடுத்து வந்துருவோம். அந்த ஸ்பெஷல் கீ எங்கடா இருக்கு? ஸ்பெஷல் அதான் போட்டு தள்ளி விடுறான். ஆமா அங்க வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. அதை நான் சுட்டு வீழ்த்த மறட்டேன். ஒருவேளை அந்த ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் அது செத்த எலி வேற செத்து போன. எச்சிட்டுடா. நான் நினைச்சா யாரையோன்னு விட்டு அப்பா இவன் எச்சிட்டு எப்படிதான் படுதுன்னு தெரியல. இந்த எச்சி எப்ப படுத்துருக்கு இன்னும் இந்த பேடுற பேடுற என்ன கொடூரமா இருக்கும். இது கூட செத்த அடி உள்ள ஒரு வெளியே வருது. இருக்கு
ஓகே. நான் வேற சொல்றேன். அது கிளம்பி வரும்போது இதுக்குள்ள வீச்சு வெண்ட வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இல்ல கார் எஸ்கேப்பே பண்ணிடுவோமா? இல்ல டிவி எஸ்கேப் பண்றவங்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப். அப்படி இல்லைனா நான் வந்து கார் எஸ்கேப் தான் பண்ணுவேன். எனக்கு வேற வழி தெரியல, நான் கார் எஸ்கேப்பே பண்ணிடுவேன். நம்மால பேங்க் இது உண்டு. நான் வேற வழி தெரியல. நான் அடிச்சுட்டு ஐயோ நான் எச்சிட்டு போய்கிட்டு ஓடுறதே வேலையா போச்சு. அது கிளைய வேற எங்கிட்டு வருவான்னு தெரியாது. எங்க போறான்? டேய், அவன் என்னவா அவனை எப்படியா பாத்துட்டான்? டிவி எஸ்கேப்பா பண்ணிடுவோம். ஹெச்டிபி இந்த கார் எஸ்கேப்லாம் பண்ண வேணாம். டேய் பத்த எலி ஓட்டுறா போறேன். ஃபர்ஸ்ட் போய் போய் அந்த இதுனா கண்ணு எடுத்துட்டு வந்து பட்டுன்னு இருந்துருக்கோம். டெய்யும் சத்தலி சத்தலி செஞ்சு அங்க போயிடு. எஸ்பிக்கு இந்த செம்மையான எஸ்பிக்கா வச்சிருக்காங்க. எஸ்பிக்கு செம்ம எஸ்பிக்கு. ஃபர்ஸ்ட் போய் அந்த அது டே சத்த எலி என் கையில அட்டி வாங்க போகுது. நீ வாடி சீக்கிரம் மண்டியில ஹெட்ஷாட் அடிக்கிறேன். மண்டியில ஒரு அடி 2 நிமிஷம் 30 செகண்ட் சீக்கிரமா லோட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா அப்ப வந்து கார் எஸ்கேப் கிட்ட வந்து கூட இல்ல. எதுக்கு லோட் பண்ணேன்? அடா பாவி அடி பாவி கேவி. எதுக்கு என்னங்க அது அப்படியே நிக்குது. போட்டான் அந்த 2 நிமிஷம் முடியறதுக்குள்ள போய் கிளவி இந்த எச்சி தூப்பி வேற பேசிக்கிட்டு இல்லங்க தொப்பி மட்டும் இங்க இருக்கு. ஐயோ எச்சி வேற ஸ்கூல் இருக்கணும் மாட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கப்பல் கிடைச்சா நல்லா இருக்கும். அதை அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் போய் சிபிஎஸ் தேவையான பொருள்லாம் இது வேற ஸ்பைடர் ஜம்ஸ்கேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் போய் இதுல என்ன இருக்கு கத்துவோம். இதுல கீ கடிச்சதுனா நல்லா இருக்கும். பேட்லாக் கீ. இந்த பேட்லாக் கீ தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த பேட்லாக் கீ ரொம்ப முக்கியங்க. அதுவும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிவிஎஸ்கேப்கான தேவையான இந்த பொருள் தேவையான பொருளான இந்த பேட்லாக் கீயும் போய் வேற என்ன அந்த கண்ணு தேவையில்ல. நான் வந்து இங்கே வந்து வழிய வந்து பனி கண்ணிட்டு வரணுமே இருக்கா சரி வேற இல்ல. ஃபர்ஸ்ட் இதுல ஹேமர் இருக்கு. ஆனா இதுக்கான வெஞ்சு வீடு வேணும். ஃபர்ஸ்ட் போய் அந்த ஸ்ப்ளெண்டரை நான் ஒரு கைமா பண்ணிட்டு வந்துருவோம். இல்லைன்னா நான் வந்து என்ன ஆகணும் என்ன இருக்குன்னே தெரியலங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் அந்த ஸ்ப்ளெண்டரை நான் யூஸ் பண்றேன். அந்த என்ன ஐயோ நானே மாற்றிட்டேன். என்னது எடுத்துட்டு அந்த இடம் ஒண்ணு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் போய் எடுத்து வந்துடும். இந்த வேலையை இடைய குறுக்கால அந்த கௌசிக் பூர்ணா மாதிரி வந்துடும். நானும் கண்ணு லோட் பண்ணல. சூட்டுக்கிட்டு தட்டிட போறேன். கன் லோட் பண்ணவே இல்லை. பாவி பேய் இன்னும் அங்கதான். அங்க ஒரு சேஃப் கீ இருக்குங்க. மறந்துட்டேன். சேஃப் கீ இருக்கு. லோட் பண்ணியா? இப்ப அந்த சேஃப் கீ வந்து நம்ம எடுக்கணும். இந்த கட்டையெல்லாம் சுட்டா ஐயோ சுட்டேன் இந்த கட்டையை சுட்டேன். ஏன்டா கீழே போனவங்க எரியாதான் இருக்கும். செத்தாலியாதான் இருக்கும். கீழே போய் வண்ணறி எங்க இருந்தே உன் வருகையை நான் பார்க்கவே இல்லை. ஐயோ கெட்டி சுட்டு. ஐயோ இவனாலா சமாளிக்கிறீங்க. ஐயோ இந்த ஸ்பைடர்லாம் வர இந்த பேய் எல்லா பேய்களும் நவுந்துருங்க. இந்த பேயாலே அடிச்சிருவேன். அந்த வடிவு எனக்கு போய் லோட் பண்ணும். கிளவியோட கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணாம். இல்ல வேணாம் அது கூட நல்லா இருக்கு.
லோட் பண்ணிட்டு என்னங்க ஒரே ஒரு புக்கு தான் எடுத்து போயிருக்கேன். அதுக்கு மேல குண்டே இல்லையா இந்த வீட்டுல? கல்யாண காடி குண்டை போய் நான் அங்கே போய் கண்டுபிடிப்பேன். அப்படியே கிளவி கிளவி எழுத்துக்கெல்லாம் கடி வாங்க வேண்டியதா இருக்கு. அப்பாடா கஷ்டம். ஒரு பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு ஒரு அவ்வளவுதான். எப்பிக்குனால எப்பிங்க அப்படியேப்பட்ட எப்பிக் இங்க எவனும் இல்லையா? எந்த பேரும் இல்லையா? ஸ்டிக் இருக்கு. ஓகே வாய்ஸ் ஆப் இருக்கு. ஓகே சுட்டாச்சி. ஸ்டிக் எடுத்துப்போம். இது என்னடா இங்க இருந்து ஓகே கண்ணை நோட் பண்ணிக்கோ. ஒன்னு நோட் பண்ணிக்கோ. பத்து பாய் ஸ்டிக்கே எடுத்து வேற இடத்துல போட்டுரு. கிளவி கழுத்து கழுவி வந்துருச்சுன்னா வந்துருவோம். இப்ப நம்ம வந்து பைத்தியக்காரன் வந்துடுச்சு. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதான் பார்த்தா ஈஸ்ட்ராப்பா போட்டு இது பண்ணிடுறோம். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கத்தாளி வேற வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து ஒரு செயின் கட்டுறோம். உள்ளிட்டு இருக்கா வந்து நம்ம வந்து ஒரு செயின் கட்டுறோம். அதுவும் வேணும். அந்த ரெண்டு திரும்ப நான் எங்க கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல கிளவி கிளவி பாரு பாரு நல்லா வாரு. நாங்க வந்து இது இன்னும் ரகசிய பாதைன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை அந்த கிளவி இருக்குல்ல திருட ஆனா பிடிக்க வேண்டானா அந்த காலை யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இது வேற கொஞ்சம் தட்டி விட்டாலே உடஞ்சிருது. சீக்கிரம் கிளவி மரத்துல கிளவி இங்க வா. உன் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். வருது வருது வருது. நீ அப்படியே ஓடு. நான் அப்படியே பாத்துருச்சுடா ஓடுறா. அப்பாடா ஓடிட்டேன். கண்ணு கிளவி வந்து தரம் பிடிக்க முடியாது. நம்ம வந்து அதுக்கட்டி இங்க ஓடிடுங்க. அது கண்டிப்பா இந்த வழியா வந்து நம்மளை பிடிக்க பார்ப்போம். ஐயோ எச்சிட்டு கிளம்பிடு. நான் மூஞ்சி அடிச்சு உடச்சிருவேன். ஏன்டா இப்ப நான் என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்? வீடு கிடைக்காம நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏன் எங்கடா போச்சு? ஒரு ஹேண்ட் வீடு வேறு ஒரு ஹேண்ட் வீடு. இந்த ஹேண்ட் வீடு எங்க ஒர்க் ஆகும்? இங்க ஒர்க் ஆகும். இப்ப நான் இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ கார் சாவி கிடைச்சா கூட நல்லா இருக்கும். இப்ப நான் அந்த பேர்ட் பூட்டை எங்க போய் கண்டுபிடிக்கிறதா? ஒரு ஐடியா இருக்கு. பேசாம கண்ணு இருக்கு பைக். கண்ணு இருக்குது போயிட்டு கண்ணு நான் எங்க போட்டேன்? ஓட்டேன் எனக்கு ஓட்டேன் இங்க போட்டேன். கண்ணு எடுத்துட்டு வாட்ஸ்அப் இருக்கு. இந்த எழுட்டு கிளவிய போட்டு கொண்டு வரோம். நம்மளே என்ன ஐஸ் ஆயிட்டோம். ஐயோ எழுத்து கிளவி வரப்போது. சீக்கிரம். ஐயோ இந்த ஐஸ் எல்லாம் வேற இதாது. அப்பாடா நீ அங்க மாட்டிக்கிட்டா. ஓகே ஆனா எனக்கு இந்த கேம் ஒண்ணு பிடிக்கலங்க. இல்ல அதே மூஞ்சில பார்த்தா ஏதோ வாட்டக்காரி கிடைக்கும் வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் போய் கண்ணா லோட் பண்ணிட்டு கண்ணா லோட் பண்ணிட்டு என்ன லோட் பண்றான்? அங்க லோட் பண்ணிட்டு காக்காய கொண்டு அதுகிட்ட இருக்கிற அந்த என்ன அது எனக்கு என்னன்னு இன்னும் பாக்கல. என்ன அது இருக்கு அந்த காக்காட்டா இருக்கு. எடுத்து லோட் பண்ணு. அதான் இது வேற ஸ்பைடர் ஜம்ஸ்கேர் கொடுத்துட்டு இருக்காங்க. பேய் வேற இப்ப கிளைய கொஞ்ச நேரத்துக்கு இருக்காதனால நம்ம வந்து என்னடா ஆச்சு வீட்டு வேற தொலை பண்ணிட்டு இருக்கு. கிளைய கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டுனா அதுதான்
இதை எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணும். எங்க பெப்பர் ஸ்ப்ரே இருக்கிறதுக்கு போய் அங்க பெப்பர் ஸ்ப்ரே இருந்துச்சு. அது மட்டும்தான் இருந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு வந்த கடுப்புக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அந்த அளவுக்கு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். ஐயோ எதுக்கு வேற நம்ம பார்த்துட்டான். இதுதான் எங்க தானே என்ன பெப்பர் ஸ்ப்ரே இது பண்ணுவேன்னு பார்க்கணும். சேஞ்ச் கட்டுரு எடுறா என்னடா போட்டோ மிஸ் போ தூக்குடா சீக்கிரம் வேகாம. நம்ம சேஞ்ச் கட்டுற வச்சு நம்ம என்ன ஆகும் முடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த இதை உடைக்க முடியும். ஆனா இப்ப நமக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே இல்ல. எனக்கே ஒரு ஆசை, இதை கட் பண்ணி விட்டா எப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் போய் இதாவது கட் பண்ண முடியுமான்னு பார்த்து போட்டுவோம். இந்த வீட்டுல உருப்படியா ஒண்ணும் கிடைக்கலையா? நான் மறந்துட போயிட்டா பாருங்க. விஞ்சாட்டல் கிடைக்கணும்னா ஒரு இடத்துக்கு போனோங்க. அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த வேலை எங்களுக்கு உங்களோட கிழவி ஐயோ வேற எல்லா விஞ்சாடல் போய் எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதுனா போய் ஸ்பைடரு ஃபர்ஸ்ட் ஸ்பைடருக்கு எடுத்து ஸ்பைடர் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் வின்சன் இருக்கும். ஆனா இந்த அண்டர் கிரவுண்ட்ல எப்படி சொல்ல ஒரு வேலை அண்டர் கிரவுண்ட் தாங்க இருக்கும். நல்லா தெரிஞ்சு இந்த ட்ரீட் கேப் எடுத்து இந்த கிளவி வர இடத்துல ஓட்டுரும். சீக்கிரமா உடஞ்சி போ இன்னும் உடஞ்சி போ. மூக்குக்கும் இதுக்கும் செட் ஆகாது இந்த மூஞ்சிக்கு. உடஞ்சி போ. இப்ப நான் வந்து எங்க போனோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரே ஒரு இடத்துக்கு தான் போகணும். அந்த விஞ்சாண்டில் அதை எடுக்க வரட்டா பாருங்க. இங்க இதுன்னா திறக்கிறது இந்த அலங்காரம் தெரியாது. போய் இதை போட்டு வந்துடும் எங்க இந்த இது எடுக்கிற இடத்துல. பாதி பொருள் அந்த இடத்துல தாங்க கிடைக்கும். அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கணும். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எங்க போட்டா எனக்கு தெரியும். நாங்க போய் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ டிரைவரே நான் கும்போல் வந்துட்டு இந்த அளவு மூட்டில் வந்து ஜம்ஸ்கேர் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க மட்டா அப்பாளுங்க. வந்து நான் என்ன நினைச்சேன் ஸ்பைடருக்கையும் போய் இது எடுத்துக்கிட்டோம். பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துக்கணும். ஸ்பைடருக்கு எங்கடா ஸ்பைடருக்கு இது வேற. சரி இந்த வீட்டுக்குடி இது வந்து அடிச்சு நான் பார்க்கணும். இதுதான் அந்த வீட்டு பேட்டா. ஸ்பைடர்லாம் இருக்கு. நான் செக் பண்ணவே இல்லை. கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் மறந்துட்டேன். பத்து போய் சேஃப்லயும் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பயிடுற போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் போய் இந்த ஹேண்ட் வீலை மட்டும் எடுத்துக்கேன். ஓகே பார்த்தா கீழே வந்துச்சு. நான் நவர முடியல. ஐயோ தெரியாம கீழே கொடுத்தேன். ஐயோ நான் கீழே தெரியாம உழுந்துகிட்டு இருக்கேன். நான் எதுக்கு நான் உழுந்தேனா, ஒரு இடம் இருக்கா அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்கணும். அந்த ஸ்பைடருங்க தான் போயிருக்கு. நோ ப்ராப்ளம். அந்த ஸ்பைடர் தொப்பி போட்டிருக்கேங்க சேனல்ல. நோ ப்ராப்ளம். ஆமா உங்ககிட்ட வேணா விளாட போறானுங்க. உன்கிட்ட விளாண்டா செத்துருவாங்கடி. உன்கிட்ட விளாண்டா செத்துருவாங்க. அந்த அளவுக்கு நீ வச்சிருக்க. ஸ்பைடர் எங்க நேரம் எங்க வருதா? பேடு குதிச்சிருவோம். குதிச்சுட்டு திருப்பி அதே வழியா போவோம். ஐயோ ஸ்பைடர் வேற எங்க, இவன் இந்த கிளைய வேற எங்க வந்து சரியே நல்ல வேலை பாக்க. ஐயோ சத்தம் கேட்டு அது வரோம். போய் நாம வந்து
ஜம்ஸ்கார் குடுக்காதீங்கன்னா கேட்க மாட்டாங்க. இவனுங்களெல்லாம் அடிச்சு எங்க ஆட்டணுமா போடணும். சீக்கிரம் சீக்கிரம் விடு விடு விடு. தெரிஞ்சே விடுவாத தெரியாம விடு. கிடைச்சிருச்சுங்க. ஐயோ இது எடுக்கணும். எடுத்தோம். ஆனா இப்ப எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்குங்க. அந்த ஸ்பைடர் கிட்ட தெரியாம படி அவங்களோட போய் ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டோவில் எங்க போடுறோம்னு பாத்துட்டு இருந்தோம். அந்த ஸ்பைடர் கிளவி வேற எங்க இருக்குன்னு தெரியல. இருக்கு சீக்கிரம் போட்டா போடுறா போடுறா போடுறா. அடுத்த தண்டை வச்சுக்கணும். பார்த்துருக்கீங்க. ஆனா வந்து ஆகல. இன்னைக்குனா செம்ம. அடா பாவி வந்துருக்காது பாக்குதுங்க. ஓ இந்துஸ்தானே பாக்குது. என்ன பண்றீங்க? உனக்கு மூக்கே இருக்காதா? மூக்கு ஏதோ பாலாட்ட பொம்மையில மண்டை குத்தி வச்சா அப்படி இருந்தா நல்லா இருக்கும். போடி போடி இது பார்த்து விட இருக்கு. வெளுக்காதானே காலாம்பே காலாம்பே உள்ள சீக்கிரம் போ. ஒரு ஆட்டம் கத்து வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கரும்பூட்டின எடுத்தாச்சு. கரும்பூட்டின எடுத்து வேற இடத்துல கடை இது தப்பான வழி சீக்கிரம் இப்ப அப்படியே பூந்து அப்படியே கடாச்சாடுறான். இப்ப நான் எப்படிங்க அந்த இடத்துக்கு போவேன்? கொஞ்சம் போட்டுனாலும் அப்படியே கடிச்சு பல்லு எடுத்துரும். சாப்பிடுங்க ஓகே. சத்தம் கேட்டா வளர்ந்தோன்னு அது அந்த மாதிரி பண்ணுவேன். ஒன்னும் தெரியல. இந்த பக்கம் வருவாங்க. ஐயோ கடைக்கு வேற என்ன இந்த பக்கம் போகுது. எப்படி வந்து பார்த்தாலும் பார்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் போய் இந்த கிளவிய வச்சு நம்ம என்ன டிஸ்டர்ப் பண்ணுவோம். கேப்ல கைத்து அடிச்சிருவோம்டா. அடிச்சு ஓட்டிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு வேளை பேட்லாக்கி கிடைச்சுன்னா கம்மியா இருக்கு. நான் வந்து டிவி எஸ்கேப் பண்றதுக்காக ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கேன். இந்த டிவி எஸ்கேப்ல எனக்கு என்ன ஆனாலும் அது யாரோட பொறுப்பும் இல்லை. இது ஏன் பொறுப்பு. சீக்கிரம்டா போடா. வேற பட்டான்னு வெட்டி விட்டு நம்மளும் வெட்டி விட்டு இதுல என்ன இருக்கு? அப்படியே ஸ்கீனா அடா பாய்ச்சு நான் அதுல என்ன போய் அதை கண்டுபிடிப்பேன். ஐயோ இதுல அந்த 2 இது வைக்கணும். அது ஒண்ணு கீழே இருந்துச்சுன்னா போய் வச்சுட்டு வந்துட்டா வரேன். வாய் பாய் மக்களே, வாய் பாய். நீ தோற உன்னால பார்க்க முடிஞ்சாங்க. ஐயோ என்னது ஒரு சின்ன கண்ணாடி இது வழியா பார்த்துட்டு கண்ணாடி இது வழியா வந்துருச்சு. அப்படி மாதிரி மஞ்சனமனா எச்சு துப்பி எங்கடா இருக்கா? எச்சு துப்பி எச்சு துப்பு ரொம்ப நேரம் ஆகுது. எங்கடா இதுவே என்னமோ ஒண்ணு இருந்துச்சுங்க. ஆனா அது இங்க என்ன தெரியல.
ஃபர்ஸ்ட் போய் பிளே ஹவுஸ் இருந்து அந்த மிஸ் ஸ்பாட் எடுத்துட்டு ஆனா இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம். எனக்கு அந்த லிஃப்ட்ல போய் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் எனக்கு லிஃப்ட் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்புறம் பிளே ஹவுஸ்ல வந்து இந்த பிளே ஹவுஸ் அதுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். எனக்கு அந்த லிஃப்ட்ல போய் அந்த இதே மாதிரி இன்னொரு கேர் இந்த கேர் மட்டும் கடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஸ்பைடர் வேற நான் போய் சமாளிக்கணுங்க. அது எங்க இருக்குன்னு தெரியலையே. அது நல்ல ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். ஆனா அது வேற டிஸ்ட்ராக்ட் பண்ண விட முடியாது. ஐயோ என்னோட ட்ராப் போட்டிருக்கு. நான் இப்ப வரும் தெரிஞ்சிருச்சா? ஐயோ சீக்கிரம் நிறைய போடா. என் சத்தக்கிழவி ஐயோ என்னடா பேயா? ஐயோ ஹாலோவின் மோடு வந்தேன் ஆனா இப்படி வருவேன் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஹாலோவின் மோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இல்லை. ஆனா இதுல அடிக்கடி ஒருத்தன் பண்றானுங்க பாருங்க ஜம்ப் ஸ்கேர்ன்ற பேர்ல. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த கொட்டை கழிவு வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. கொட்டை ஐயோ எச்சுதுவி அவளை பார்த்துட்டான். எச்சுதுவி பார்த்தா நமக்கு சேஃப் இல்ல. என்னடா மொட்டை கிழவி இங்க இருக்குது. எச்சு துப்பிக்கிட்ட அந்த தப்பிக்கலான்னு பார்த்தா ஐயோ துப்புடா நல்லா துப்பு துப்பிட்டு துப்பு துப்பு நல்லா காசு துப்பு. யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க உள்ள ஓகே உள்ள போய் அந்த லிப்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வரும். இந்த லிப்டுக்கு போய் அது நம்பர் 1 இந்த 1ஆம் நம்பர்ல போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதான் பாய் புடிச்சிருச்சுங்க. ஐயோ புடிச்சிருச்சு. புடி நல்லா புடி. இன்னும் எனக்கு 2 நாள் இருக்கு. இன்னும் நிறைய கொஞ்ச நாள் இருக்கு. அது மட்டும் பார்த்துதேன்னு ஏன் உன்னை கதை முடிச்சிடும். பாத்தீங்க டே 2 பரவாயில்ல. நான் ஹெலோவின் மூடு வரண்டாம் உனக்கு வந்து வச்சுக்கிறது. ஐயோ சாரி கைஸ் கொஞ்சம் கை காச்சு உனக்கு வந்து வச்சுக்கிறேன். அந்த கேள்விக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த எச்சு துப்பி ஐயோ எச்சு துப்பி நம்ம பார்த்துட்டான். சீக்கிரம் நான் வந்து இப்ப எனக்கு வேலை இருக்கு. அந்த என்ஜாய்மெண்ட் மட்டும் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அதை வச்சு ஆம்புல எடுத்துனா ஒரு சில பல வேலைகள்லாம் பார்த்துட்டு போயிருப்பேன். எனக்கு வேற என்ஜாய்மெண்ட் இது பண்ண மாட்டான். அப்படியே விடுப்பேன். தலைவி அங்க நிக்கிறதே எனக்கு சத்தியமா தெரியலங்க. இது வேற போய் கடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஆனா நல்ல வேலை அது வயிற்று கூட சீக்கிரம் கிளவி ஒன்னாம் நம்பர் பெட்டிய தொடங்கடா சீக்கிரம் தொடங்கடா. ஒன்னாம் நம்பர் பெட்டிய அப்பாடா. இப்ப இனிமே இந்த ஏமரை வச்சு என்னென்ன பண்ண முடியுமா அது எல்லாத்தையும் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வருமா அது இங்க வர வச்சு மேல போய் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஐயோ பாக்கிட்டா மேல போ கிளம்பு நிறைய வேலை சொல்லுங்க. நிறைய கிளம்பி எந்த இடத்துல வந்து வச்சிருக்க பாருங்க. ஆப்பு எந்த இடத்துல குடிச்சு மட்டையா அப்பாடா இல்லடா. இப்ப போய் நாம எடுத்து என்ன வேலையெல்லாம் பார்க்க விடுமா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சேஞ்ச் கட்டரெல்லாம் எடுத்து சேஃப்டி ஓபன் பண்ணி இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு கிராணி விட்டு வந்து எஸ்கே ஆகல. என் பேரு புலி கூட்டம் என்னடா. என் பேரு சிங்க கூட்டம் இது நரி கூட்டம்னு வச்சுக்கிறேன்டா. அப்படி இல்லனா ஆடு கூட்டம்னு வச்சுக்கிறேன்டா. ஆடு கூட்டமும் இல்லனா ஐயோ எச்சு துப்பி கிளம்பிடு. இல்ல உன் மேல அப்பாவி எச்சு துப்பிங்கிறானே. எப்படா எச்சு துப்பனா? எச்சு துப்பி என்ன பண்ற?
இவன் என்ன தும்பூஸ் பண்ணி போறானா? சீ, வேலு 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 வேலு. சீக்கிரம் ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு. அதுக்குள்ள இருக்கிற ஹேமரை எடுத்து இன்னைக்கு என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போகணும். இல்லடா என் பேர் புலி கூட்டம் இல்ல, என் பேர் மருத கூட்டம். மருது கூட்டமா? அது சும்மா ஒரு பேருங்க வச்சேன். இன்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உடைக்க வேண்டிய இடமானது இங்க இல்ல. ஃபர்ஸ்ட் கிராணியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரு. இங்க வர கிராணி சொட்டா கிளவி இங்க வாடி. அது வர ஜம்ப்கார் குடுக்காதீங்கடா. அப்புறமா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு போவோம். இப்ப வந்து நம்ம வந்து அவ்வளவுதான் பண்ணுவோம். இடத்துல இருக்கிற கட்டையை உடச்சிட்டு பார்த்தோம். இதுல வேற வச்சு துப்பிட்டே இருக்கான் மறப்ப. ஏண்டா இது இந்த ஏமரை வந்து கொஞ்சம் அந்த குருவியை கொல்லும் போது, அந்த குருவின்ற காக்காவை கொல்லும் போது எனக்கு புரிஞ்சுதா? இப்பதான் தெரியுங்களா உங்களுக்கு மனசாட்சி? மனசாட்சி இருந்தா தானே மனசாட்சியை பத்தி பேசுறதுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ இது வேற, நம்ம என்ன பண்றது? இது வேற சுத்திதான் வரணும். சத்தம் கேட்காம இருக்கும். அப்படியே எச்சு துப்பி எங்க இருக்கியா? இல்ல இல்ல, அந்த ஏலோவினி கிளவி எங்க இருக்கு? இது வேற கட்டையாத உடச்சிட்டு விட்டேன். ஏன்டா எச்சு துப்பிட்டே இருப்பியா? உன் வேலை இதானோ கேக்குறேன். இன்னைக்கு தெடி ஒரு எடுத்து அந்த கிளவிக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டிடுவோம். லேட் பண்ணிட்டேன் கொஞ்சம். அந்த கிளவியை கொஞ்சம் இப்படி வர வச்சிருவோம். ஏ கிளவி கிளவி அது அங்கே இருக்கட்டும். போய் சென்ட்ரினா பொம்மை எடுத்துட்டு வந்துருவோம். ஸ்லண்ட்ரினா பொம்மை எங்கடா? ஓகே, ஸ்லண்ட்ரினா பொம்மை எடுத்துட்டு நேர மேல ஓடி அப்படியே என்ன ஆட்டம் போடுறோம். ஆட்டம். ஐயோ இது வேற. அங்க ஃப்ரீ ஸ்ட்ராப் இருக்கு. ஷார்ட் கன் எங்கேயோ இருக்கு. ஷார்ட் கன் எடுத்தேன், வீலு பஞ்சர் ஆயிடும். பாத்துக்கோ. ஷார்ட் கனை போய் நான் எங்க பண்ணிருக்கேன். இவனுங்க வேற ஜம்ப்ஸ்கேர் பண்ணி விட்டுட்டே இருக்கானுங்க. கடுப்பாக்கிட்டு இருக்கானுங்க. 10 தொன்றன பொம்மைய வந்து இந்த ரூம்ல தப்பா, அந்த ரூம்ல இருக்கு. சாவடி யாருக்கிட்ட 2 நிமிஷம் கழிச்சுதான் வருவியா? வா, உன வேணாம்ல. ஐயோ சொல்லி சொல்லி நொறுங்கிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரேஸ் டேப் நான் இங்க போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாயிடுவேன். அதனால நம்ம இங்கேயே போட்டுவோம். அப்புறம் என்ன ஆகணும், கேன்கிட்டு இருக்குவல்ல. ஓகே, இப்ப இது ரேணி வந்து 2 நிமிஷத்துக்கு இருக்காது. அந்த கேப்ல வந்து ஸ்லண்ட்ரினாவுடைய அந்த பொம்மை அதை போய் எடுத்து போட்டுருவோம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. ஸ்லண்ட்ரினா பொம்மையை போட்டுட்டு அதுக்கிட்ட கிடைக்கிற அந்த பொருள் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓய் ஐயோ, இந்த எச்சு துப்பி நம்மளதான் தேடுறான். எச்சு துப்பாலாண்டு. எச்சு துப்பி கடடி கடையில வந்துடாதப்பா. ஐயோ இந்த செத்த எலி வேற. செத்த எலி கிளம்பு. இது வேற இந்த ஆவி பறக்குது. ஆவி பறக்கும். ஆனா இதுல அந்த சிலிண்டர்னா கொஞ்சம் வேற மாதிரி. சீக்கிரம் கொடுத்துட்டு போ ஏதாவது. என்னடி இன்னும் அவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்க? நான் இடத்துல இருந்தாதான் இன்னும் கண்டு பண்ணிருக்கேன். என்னடா ஒண்ணுமே கொடுக்குற? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இப்ப எந்த வேலையா இருக்கோனோ அந்த வேலையை போய் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதுக்கப்புறம் செயின் கட்டர் எடுத்து சேனை கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிளே ஹவுஸ்ல போய் பிளே ஹவுஸ் இது பண்ணிடுவோம். நம்ம ஷார்ட் கட்லயே போயிட முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த உடஞ்சா பீஸை கொஞ்சம் எடுத்து இந்த பாத்ரூம் தள்ளி போட்டுருவோம். இது வேற ரொம்ப இதா இருக்கு. தர்பூசணி கூட நம்மள வாசனை சேம்பாரு ஓட்டம் துப்பிட்டா. நல்லா துப்புறான். ஓகே, நமக்கு வந்து திறந்துட்டா
வெப்பன் கீ. ஏன்டா இந்த வெப்பன் கீய வந்து அப்பா தந்திருந்தீங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும்டா. இப்ப தந்துட்டு என்னடா பிரயோஜனம் இருக்கு? நான் ஷார்ட் கன்னே ரெடி பண்ணிட்டேன்டா. ஷார்ட் கன் எங்கடா இருக்கு? ஷார்ட் கன் அதான் ஷார்ட் கன் இருக்காது. வெப்பன் எடுத்து உன்னை கூட போட்டு 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 பொட்டு பொட்டு பொட்டுன்னு வச்சு தள்ளிடுவேன். இப்ப நமக்கு வந்து எல்லா பொருளும் கிடைச்சிச்சு. நமக்கு வந்து சிவிஜி எஸ்கேப் பண்ண எல்லா பொருளும் நமக்கு வந்து கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் வந்து சிவிஜி எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த டே 3ல கிளவி ஆட்டம் போட்ட கிளவி ஆட்டம் போட்ட கிளவி உன்ன வந்து என்ன பண்ண போறாங்க? எங்க எச்சு துப்பி எச்சு துப்பி எச்சு துப்பு எச்சு துப்பி எங்க போட்ட எச்சு அடா பாவி கிளவி ஓபன் பண்ணுது. என்றையே முதல் கிளவியா தான் இருக்கு. எச்சு துப்பியா இருக்குன்னு நினைச்சிருந்தா. எச்சு துப்பி இடையில கிளையில வந்துடாத. நான் இழுத்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கேன். ஐயோ டே ஜம்ஸ்கார் கொடுக்காதீங்களா. இன்னைக்கு அந்த கிளைய வந்து நீங்க போட்டு தள்ளுறானா இல்லையான்னு பாரு. இப்பதான் அந்த வெப்பனையை கொடுக்குறேன் கிராஸ் பவ் சஞ்சனா பேர் தரும். ஏ கிளவி நீ வாடி 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 வாயில வாங்கிக்கோ. வாயில வாங்கிக்கோ வாங்கியா. ஏ வெப்பனைங்கடா எங்க என்னங்க அதிசயம். வெப்பனு அந்த தஞ்சில எங்க போயிடுச்சு. குறுக்கே அந்த கௌசிக் குண்டா மாதிரி வந்துகிட்டு இருப்பான். சேஃப்ல என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். அதுக்கும் இந்த ஷார்ட் கன் எங்கேயோ போட்டேங்க. ஆனா எங்க போட்டேன்னு மட்டும் எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை. அந்த ஷார்ட் கன் எங்க போட்டேன் அதே இது சட்ட எலிலாம் நம்மளுக்கு அடிக்குதுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆச்சு நினைப்பாச்சு. இந்த ஷார்ட் கன் எங்கடா போட்டேன். ஷார்ட் கன்னே வெளியே வந்துடும். இல்லைன்னா எனக்கு செம்ம அடுத்த கோபத்துல நான் உன்னை கட்டிச்சு துப்பிடுவேன். சட்டுக்கோ நான் போய் ஷார்ட் கனை தராம பெப்பர் ஸ்ப்ரே இருக்குல்ல. பெப்பர் ஸ்ப்ரே வச்சு இவனை கொல்ல முடியும்னு பார்த்துரு. வேற சத்தலி கிடைக்காது. கட்டிச்சுக்கிட்டே இருக்கு. எம்டியாச்சா போய் தேவையான ஃபர்ஸ்ட் போய் அதை ஓபன் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு இதை பண்ணிடணும். பாட்டு பாக்கு போர். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஓபன் பண்ணிக்கோ. ஐயோ வெஜிடபிள் நம்மளதான் போடுறோம். என்னங்க இது நான் எவ்வளவு சீக்கிரத்துல செத்து போயிட்டேன். ஓ மை வீடு கூட அவரு கூட ஆகும் போல இருக்குங்க. ஐயோ ஒரு என்னடா சொல்றேன் நான். என்னங்க இவ்வளவு சீக்கிரம் செத்து போயிட்டேன். டே 4 இப்ப டே 4 என்ன கந்தி பண்ண போறியா கேக்குறேன். டே 4 கந்தி பண்ணியோன்னு கேக்குறேன். கந்தினா திருப்பி கொடுப்பேன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் போய் அந்த இதை எடுத்துட்டு டே 4 கணது அந்த கடையோட எந்தான என்ட்ரி எல்லாம் பார்க்க வரும்ல. எங்க இருக்குன்னு பாக்கணும். அவ்வளவுதான். கிளவி கிளவி எங்க இருக்க எங்கடைய பாட்டுச்சு. பாரு பாத்துட்டு வாடா. அது கட் பண்ணிட்டேன். போய் தூக்கி போட்டு இப்படியே நடந்து நீ மேல வா. ஐயோ எச்சுட்டுடா. நீ மேல வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன்டி. மேல வா நான் உனக்கு தரமான ஷார்ட் கொடுக்குறேன். சீக்கிரம் மேல வா. ஓகே வாய் இதான் பேலானே. இப்ப சேஃப்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம் மக்கள். இந்த வீடியோ 40 நிமிஷத்தை தாண்டி போயிருக்கு. ஐயோ இதுல வேற நான் செத்துக்கிட்டே இருந்தனாலதாங்க இதெல்லாம் நடக்குது. இப்ப மட்டும் நான் சாவதான்னு வச்சுப்பேன். கார்கியா கால் என்னடா இருக்கு. இந்த கால் ஒரு இந்த சீட்டு ஆனா செத்தாடி வேற நம்மளே நோண்டிக்கிட்டு. கார்க்குள்ள என்ன இருக்கு. மாஸ்டர் இருக்கியா வேண்டா
இப்ப இந்த மாஸ்டர் கீ அப்பதான் மாரி போறீங்க. இந்த கிளவி மைதா அதுமா பண்ணிடு. ஆட்டோ பாபி ஏங்க ஏங்க நீங்க நல்லா பாத்தீங்க இல்லையாங்க அந்த கிழவியோட தொப்புல போய் அந்த இது கிளிச்சா மாட்டிக்கிச்சுன்னு தெரியல. கஷ்டமாய் பொட்டா மாட்டிக்கிட்ட மாதிரி கிராஸ் பாவ் எடுத்துட்டு ஒரு ஆரோ எடுத்துட்டு கொஞ்சம் அந்த வாயிலே கொஞ்சம் சுட்டுட்டு எட்ரா 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 ஒண்ணு செத்து வச்சுங்க. இதை ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிக்கோ. லோட் எச்சு துப்பி போனா சாவடிக்கவும் விட மாட்டேங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா பொருளும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து இந்த 3 பொருள் தான் முக்கியமான பொருள். இந்த 3 பொருளை வச்சு நம்ம சிபிடி எஸ்கேப் பண்ண போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ல கீ எடுத்துட்டு ஓடிடுவோம். அதுக்கப்புறம் அந்த இது எங்க இருக்குன்னு பாப்போம். ஸ்பைடர் இந்த வீடு 4 நிமிஷத்துக்கு வேலை தாண்டி போச்சுங்க. ஐயோ வேற புலி கூட்டம் வீடு ஏன் பாத்துருச்சு. நான் நல்ல வேலைங்க. அது பாக்குது. அது எந்த டைரக்ஷன்ல போகுது நம்ம பார்ப்போம். போய் பெட்ல செச்சு போடுறான். சீக்கிரம் போடா சீக்கிரம்டா வந்துட மாட்டிக்கோடா. இவனுங்க வேற ஜம்ப் ஸ்கேர் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த பெட்லக்கு இருந்து அனுப்பிச்சுப்போம். இது அவ்வளவுதாங்க வந்து தப்பிக்க போறாங்க. தப்பிச்சு போற இந்த ஸ்பைடர் கண்டிப்பா இங்க வருது. ஓ நீ அப்படி வரியா? சீக்கிரம் வந்துடுச்சு. அது ஓட்டாச்சா டிராப் மீட்டா டிராப் பண்ணிட்டு என்ன ஓட்டம். ஃபர்ஸ்ட் கேரங்க மைதா பண்ணி மல்கா பிடிச்சிருவோமாங்க. 10 ரூபாய் இந்த கீழே இதுக்குள்ள போட்டு வெயிட் பண்ணும். ஆனா அந்த ஹேரோவின் மூடுல எனக்கு செம்மையா இருந்துச்சுங்க. அது வெயிட் பண்ண அப்படியே வாட் பண்ணிட்டு கையவே மைபா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 2வது பொருளை தூக்கி போட்டு அதை முடிச்சிருவோம். கிளவி மைகா பண்ணிடு சீக்கிரம் உள்ள ஓடு. எனக்கு செம்மாகோ வருது பாத்துரு. அது பாருங்க தலையில இப்படி மாதிரி மாட்டி வச்சிருக்கு. அப்படியே லாக் போடு. அப்படியே இங்க உள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி கிட்டே செத்து சாவு. ஃபர்ஸ்ட் அந்த தஞ்சனை ஏண்டு கூட அத குடுன்னு முடியாது. ஆன் பண்ணிட்டேன். இனிமே உனக்கு மழைகையாதான். மறுகையா கிராணி வந்து 2 நிமிஷத்துக்கு காணா போயிடுச்சு. இப்படிக்கு உங்கள் புலி கூட்டம் ஃபர்ஸ்ட் போய் சிவிஜி எஸ்கேப்ல போய் இறங்கி இது எல்லா பொருளும் நமக்கு இருக்கு. ஸ்டிக்ல இருந்து எல்லாம் இருக்கு. போய் ஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கை வந்து இங்க போட்டுருவோம். விழுறோம் கீழே போவோம். டே போடா போக மாட்டேங்குது. போட்டு போயிட்டோம். இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அந்த கிளவிய வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அப்படியே செம்மோட ஓட்டம். என்ன ஓட்டம். ஐயோ பார்த்துருச்சுடா ஜம்ப்ஸ்கேர் பண்ணாம. இதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சிக்கப்பட்டு இது விட்டா என்னங்க நம்மளே பாத்துக்கிட்டு
ஐயோ இந்த கிளை வேற எங்க வச்சுன்னு தெரியலையே. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கண்டினியூ பண்றாங்க. ஓகே மக்களே, நம்ம வெற்றிகரமா இந்த சிப்பை எடுத்துட்டு வந்தோம். நான் ஒரு வாட்டி கூட சாவல. யூ ட்ரஸ்ட் மீ. சுத்தி எடுத்து இடத்த திறந்தா போதும். தப்பிட்டோம். வெளிய பாருங்க எப்படி இருக்கு. அது முன்னாடியே இந்த வீடியோ சொல்லிட்டு தப்பிச்சிரு. ஓடுறா ஓடு. ஓகே கிளை பாக்குது, ஸ்பைடரும் பாக்குது. கிளை ஸ்பைடர் மேல என்ன கோவமா இருக்கு. அது மண்ணில தொப்பியா பாரு. கிளவிக்கும் என்ன கோவம். ஆ, ஆ, அப்படின்னு. ஓகே மக்களே, இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை வந்து எப்ப பாப்பேன்னு தெரியாது. இதான் கடைசி. பாய்.